இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தில் பூஜை அறையில் எந்தெந்த சுவாமி படத்தை வச்சுருக்கணுங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறதுனால ஒரு சில பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு மறைந்த பெரியவங்களுடைய படத்தை பூஜை ரூமில் வைக்கலாமா அல்லது எந்த திசை பார்த்து வைக்கணும் அப்படிங்கிற 2-3 கேள்விகளை ஒரே மாதிரி கேட்டிருக்கீங்க. இறந்த மறைந்த பெரியவர்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு மறைந்த பெரியவர்கள் கடவுளாக இருந்தால் கூட அந்த மறைந்த பெரியவர்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறந்தவங்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்கும் பொழுது என்னதான் இறந்தவங்க நம்ம சாமியாக மதிக்கப்பட்டால் கூட அவங்க மானுட தெய்வங்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய படத்தை தெய்வ சம்பந்தப்பட்ட படங்களுக்கு அந்த பூஜை சம்பந்தப்பட்ட பூஜை ரூமில் இவங்க படத்தை வைக்கிறது எதிர்மறையான சக்திகளை நல் சக்திகளும் துர்சக்திகளும் போராடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உத்தியோகம் இருந்தாலும் நல்ல வருமானம் இருந்தாலும் நல்ல தொழில் இருந்தாலும் தேவையில்லாத போராடக்கூடிய சூழலை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் மறைந்த பெரியவங்களுடைய படத்தை எந்த திசை பார்த்து வைக்கலாம்னு கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? மறைந்த பெரியவங்களுடைய படத்தை தெற்கு பார்த்து சுவாமி படங்களை எந்த சுவாமியாக இருந்தாலும் கிழக்கு முகம் நோக்கி வைக்கலாம் அல்லது வடக்கு முகம் நோக்கி வைக்கலாம். அதுவே இறந்த மறைந்த பெரியவங்களுடைய படத்தை கண்டிப்பாக தெற்கு திசை நோக்கி தான் வைக்கணும். ஒரு சில வீடுகளில் தெற்கு திசை நோக்கி வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அது மேற்கு திசை நோக்கி இந்த பெரியவங்க படத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே பெரியவங்க படத்தை சுவாமி படத்தோடு பூஜை அறையில் சேர்ந்து வைக்காமல் உங்களுடைய வீட்டு முகப்பில் வரவேற்பறை இருக்கும் இல்லையா, வரவேற்பறையில் வரக்கூடிய நபர்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த இறந்தவங்க படத்தை தெற்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து வைக்கிறது உச்சிதமாக இருந்துகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த இறந்தவங்களுடைய படத்தை வெறுமனே வீட்டில் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமோ அல்லது அவங்க பிறந்த திதி வரக்கூடிய நாட்களில் அந்த படத்துக்கு மெழுகுவர்த்தி ஏற்று நமஸ்காரம் செய்வது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே எந்த ஒரு படமாக இருந்தாலும் அந்த படத்தை வீட்டில் இந்த மாதிரி முறையாகத்தான் வச்சுக்கங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சரியாகவே சொல்லி வச்சிருக்கு.